விழுப்புரம் டோல்கேட் பக்கத்துல இறந்த நிலையில ஆண் சிறுத்தை கண்டெடுக்கப்பட்டிருக்கு. விழுப்புரம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி பக்கத்துல திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில வராக ஆற்று பாலத்துக்கு கிட்ட ஆண் சிறுத்தை ஒண்ணு இறந்து கிடக்கிறதா சுங்கச்சாவடி நிர்வாகத்துக்கு லாரி ஓட்டுநர் ஒருத்தர் தகவல் கொடுத்திருக்காரு. பெடிக்கத்தில் ஒரு 3 மணிக்கு ஒரு கால் வந்தது எனக்கு. அப்புறம் டோல்கேட்டுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஃபோன் வந்தது. அது வந்து பார்த்து அந்த விக்கிரன் டோல்கேட்டுக்கு முன்னாடி வராகி நதின்னு ஒரு ஆறு, அந்த ஆறு பக்கத்தில் ஒரு சிறுத்தை ஒன்று அடி போட்டு கிடந்தது. அதுக்கப்புறம் நான் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணேன். அவங்க வந்து விசாரணை பண்ணின்னு வந்து எல்லாம் போலீஸ் தீயணைப்பு காவல்துறை எல்லாம் வந்து விசாரணை பண்ணிக்கிறாங்க. இதை தொடர்ந்து அதிரடி விசாரணையை தொடங்கி இருக்கு காவல்துறை. இந்த சிறுத்தை புலியை மீட்டு விழுப்புரம் மாவட்ட வன காப்பாளர்களிடம் ஒப்படைச்சிருக்காங்க. சிறுத்தை புலியை பிரேத பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அதோட இறப்பு குறித்த மர்மம் தெரிய வரும். சிறுத்தை வாகனம் மோதி தான் உயிரிழந்துச்சா அல்லது வேற எதுவும் காரணமா அப்படிங்கிறது குறித்த விசாரணையும் நடந்துட்டு வருது. விழுப்புரம் மாவட்டத்துல அடர்ந்த காடுகளோ விலங்குகளோ இல்லாத நிலையில இந்த சிறுத்தை எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சுன்ற கேள்விதான் அங்க இருக்க மக்கள் மத்தியில பரபரப்பா பேசப்படுது. சிறுத்தை புலி இறந்து போன இந்த சம்பவம் ஆச்சரியத்தை மட்டும் இல்லாம அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.